10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க example 9.31. Evaluate integral 0 to pi x square into cos nx into dx, where n is a positive integer. இந்த காஸ் என்எக்ஸ் இதில் இந்த என்னங்கிறது என்ன சார் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இன்டர்வல் 0 to pi எக்ஸ் ஸ்கொயர் காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே ஃபங்க்ஷன், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் காஸ் என்எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் காஸ் என்எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பிளேஸில் இருக்குது. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாவுக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ அந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்போ சார் பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதில் ரெண்டு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனை யூன்னு எடுக்கணும், அனதர் ஃபங்க்ஷனை வீன்னு எடுக்கணும். அப்போ எதை சார் யூன்னு எடுக்கிறது, எதை சார் வீன்னு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக நம்ம 11th பார்த்துருப்போம். ஐ லேட்டுங்கிற ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஐ லேட், ஐங்கிறது ஃபஸ்ட் என்ன சார்னா என்னது? இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஐஎல் அடுத்த லெட்டர் என்னது? எல், எல்லுங்கிறது என்னது? லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அடுத்தது ஏங்கிறது என்ன சொன்னால் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஐஎல்ஏ டி, டிங்கிறது என்ன சொன்னால் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஈங்கிறது என்ன சொன்னால் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே அந்த ஐலேட்டுங்கிற வேர்டில் எது ஃபஸ்ட்டாக இருக்கோ அதை யூ, செகண்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வீன்னு எடுத்துக்குவோம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா லாஸ்ட்டில் 0 வரும். அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? யூன்னு எடுத்துக்குவோம், அனதர் ஃபங்க்ஷனை வீன்னு எடுத்துக்குவோம். நமக்கு இங்கே சம்மில் இந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்கக்கூடிய சம் எல்லாமே என்னென்னா ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ எது பாலினாமியல் ஃபங்க்ஷனோ அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? யூன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்டகிரேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஐன்னு எடுத்துக்கிறோம். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi எக்ஸ் ஸ்கொயர் காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா தெரியானது இன்டகிரல் யூவி இன்ட்டு டிஎக்ஸ், யூவி டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி1 மைனஸ் யூ டேஸ் வி2 ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி3 மைனஸ் யூ ட்ரிபிள் டேஸ் வி4 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகேங்களா? அப்போ இதில் யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், விங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். யூங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வீன்னு எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். யூன்னு எதை எடுக்கணும் சொன்னால் பாலினாமியல் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? யூன்னு எடுக்கணும், அனதர் ஃபங்க்ஷனை வீன்னு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பாருங்கள், இன்டகிரல் 0 to pi எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸில் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பாலினாமியல் ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை யூன்னு எடுக்கிறோம். இந்த காஸ் என்எக்ஸ் ரிமைனிங் இருக்கிறது காஸ் என்எக்ஸ், அந்த காஸ் என்எக்ஸை என்ன பண்ணுறோம்? வீன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டேக்கிங் யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். யூன்னு எடுத்தது என்ன பண்ண சொன்னேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா? அப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ டேஸ், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது யூ டேஸை செகண்ட் டைம், அதாவது நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது யூ டபுள் டேஸ், 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. அடுத்து யூ டபுள் டேஸை அகைன் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ ட்ரிபிள் டேஸ், 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், யூ டேஸ் ஈக்குவல் டு 2x, யூ டபுள் டேஸ் ஈக்குவல் டு 2, யூ ட்ரிபிள் டேஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு விங்கிறது என்னது? ரிமைனிங் காஸ் என்எக்ஸ். அப்போ v ஈக்குவல் டு காஸ் என்எக்ஸ். இப்போ இந்த காஸ் என்எக்ஸ் வின்னு எடுத்தது என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன சார்னா சைன் எக்ஸ். இங்கே நமக்கு காஸ் என்எக்ஸ் என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா காஸ் ஏஎக்ஸ் ஃபார்முலா இருக்குது. அப்போ காஸ் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? சைன் ஏஎக்ஸ் டிவைட் பை ஏ. அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? என் இருக்குது. அப்போ காஸ் என்எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என். அப்போ வியை இன்டகிரேட் பண்ணால் வி1, காஸ் என்எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என். அப்போ வி1 ஈக்குவல் டு சைன் என்எக்ஸ் டிவைட் பை என். மறுபடியும் என்ன பண்ணுறோம்? அகைன் இன்டகிரேட் பண்ணுறோம். v1 இன்டகிரேட் பண்ணால் v2 sin nx டிவைட் பை n இன்டகிரேட் பண்ணும். இதில் டிவைடில் இருக்கக்கூடிய என்னங்கிறது கான்ஸ்டன்ட்,
இந்த சைன் எக்ஸை சைன் என்எக்ஸை இன்டகிரேட் பண்ணும். சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன சொன்னால் மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ சைன் என்எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என்னு இருக்கும். ஆல்ரெடி அங்கே ஒரு என் இருக்குது. அப்போ என் இன்ட்டு என் என் ஸ்கொயர். அப்போ V2 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயருங்கிறது V2. எகைன் எகைன் இன்டகிரேட் பண்ணுறோம். V2வை இன்டகிரேட் பண்ணால் V3 மைனஸ் 1 பை என் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் என்எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என். ஆல்ரெடி டிவைடில் அந்த டினாமினேட்டரில் என் ஸ்கொயர் இருக்கும். என் ஸ்கொயர் இன்ட்டு என் என் கியூப். அப்போ V3 ஈக்குவல் டு என்ன சொன்னால் மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப். V4 வேணுமா சார் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னது U ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு V4. U ட்ரிபிள் டேஷ் என்ன சொன்னால் 0 ஆயிடுது. அப்போ 0 இன்ட்டு V4 எதுவாக இருந்தாலும் என்னது 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். அதனால் நம்ம V4 அங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், கண்டுபிடிக்கல. அப்போ V3யோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த U டேஷ் U டபுள் டேஷ் U ட்ரிபிள் டேஷ் V1 V2 V3 எல்லாம் என்ன பண்ணுறோம் பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ஃபோர் I ஈக்குவல் டு U இன்ட்டு V1. U என்ன சார் எக்ஸ் ஸ்கொயர். V1 என்ன சார் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என்எக்ஸ் டிவைட் பை என். நெக்ஸ்ட்டு மைனஸ் U டேஷ் V2. U டேஷ் என்ன 2x. அப்போ மைனஸ் 2x இன்ட்டு V2 என்ன சார் அப்படின்னா மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயர். அப்போ மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன சொன்னால் ப்ளஸ் U டபுள் டேஷ் இன்ட்டு V3. U டபுள் டேஷ் என்னது 2. அப்போ 2 இன்ட்டு V3 மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப். அப்போ நமக்கு UV1 மைனஸ் U டேஷ் V2 ப்ளஸ் U டபுள் டேஷ் V3. ஓகேங்களா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப்னு கிடைக்குது. இங்கே லிமிட் கொடுத்துருங்க, இன்டர்வல் கொடுத்துருக்கான். என்னது 0 to π. அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை என் கியூப். இன்டர்வல் லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π. இப்போ லிமிட் எப்படி அப்ளை பண்ணும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா? அப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் முதல் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 2x காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் 2 சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப்னு வரும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருக்கும் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் ப்ளஸ் 2x காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எப்படி அப்ளை பண்ணுவோம்? அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்பர் லிமிட் எதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட்னா பை ஸ்கொயர் இன்ட்டு சைன் என் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பை. அப்போ சைன் என் பை டிவைட் பை என்னு வரும் ப்ளஸ் 2x எக்ஸுக்கு பதிலாக பைனா 2π இன்ட்டு காஸ் என்எக்ஸ். இந்த எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட்னா காஸ் என் பை டிவைட் பை என் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் என் எக்ஸுக்கு பதிலாக பைனா மைனஸ் 2 சைன் என் பை டிவைட் பை என் கியூப். இது அப்பர் லிமிட். பையை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பை ஸ்கொயர் சைன் என் பை டிவைட் பை என் ப்ளஸ் 2π காஸ் என் பை டிவைட் பை என் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் என் பை டிவைட் பை என் கியூப் மைனஸ் லோயர் லிமிட் என்னது சார் 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் 0 ஸ்கொயர் 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும் ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மில் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 2 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு எனிதிங் 0. செகண்ட் டேர்மும் 0 ஆயிரும் மைனஸ் 2 சைன் என் இன்ட்டு 0. அப்போ சைன் 0ன்னு வரும் 2 சைன் 0ன்னு வரும் நியூமரேட்டரில். சைன் 0வோட வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ தேர்ட் டேர்மும் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணும்போது டோட்டலாக நமக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அதான் 0 + 0 எழுதியிருக்கும். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? பை ஸ்கொயர் சைன் என் பை டிவைட் பை என் ப்ளஸ் 2π காஸ் என் பை டிவைட் பை என் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் என் பை டிவைட் பை என் கியூப் மைனஸ் 0. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். காஸ் என் பை சைன் என் பைன்னு இருக்குது. காஸ் என் பையோட வேல்யூ இப்போ என்னுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கான்? n is a பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்கான். இப்போ என்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 சப்ஸ்டியூட்னா காஸ் பை. காஸ் பையோட வேல்யூ நமக்கு தெரியும் -1. இப்போ என்னுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட்னா காஸ் 2π. காஸ் 2πயோட வேல்யூ 1. எகைன் என்னுக்கு 3ன்னு சப்ஸ்டியூட்னா காஸ் 3π. காஸ் 3πயோட வேல்யூ -1. என்னுக்கு 4ன்னு சப்ஸ்டியூட்னா காஸ் 4πயோட வேல்யூ 1. அப்போ என்ன சார் நமக்கு தெரியும்னா காசில் பையோட வேல்யூ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா காஸ் பை காஸ் 3π காஸ் 5π காஸ் 7π இந்த மாதிரி பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா -1. அதுவே ஈவன் நம்பராக இருந்ததுன்னா காஸ் 2π காஸ் 4π காஸ்
6π காஸ் 8πனா அங்கே வேல்யூ வந்து என்ன சொன்னால் 1. அப்போ -1 + 1 தான் மாறி மாறி நமக்கு கிடைக்கும். அப்போ டோட்டலாக ஜென்ரலாக நம்ம எழுதும்போது காஸ் nπ ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n எடுத்துக்கிறோம். n வந்து ஆட் நம்பராக இருந்தால் வேல்யூ -1, அதுவே ஈவன் நம்பராக இருந்ததுன்னா +1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், என்னுக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு காஸ் 1 இந்த காஸ் π ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 1னா -1. அப்போ காஸ் π ஈக்குவல் டு -1. என்னுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் 2π ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 2. -1 ஸ்கொயர்னா என்னது, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் +1. அப்போ காஸ் 2π ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு காஸ் nπயோட ஜென்ரல் வேல்யூ என்ன சொன்னால் -1 ஹோல் பவர் n. ஓகேங்களா, -1 ஹோல் பவர் n. அதேமாதிரி சைன் nπ, சைன் பையோட வேல்யூ 0, சைன் 2π 0, சைன் 3π 0, சைன் 4π 0. அப்போ சைனோட அந்த பையோட மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, அதாவது பை 2π 3π 4π எல்லாமே என்ன சொன்னால் நமக்கு என்னது 0. அப்போ ஜென்ரலாக சொல்லும்போது சைன் nπ ஈக்குவல் டு 0. சைனில் எல்லா பையோட வேல்யூ பை 2π 3π 4π எல்லாமே என்ன 0 ஆகும். அப்போ ஜென்ரலாக சொல்லும்போது சைன் nπ ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் nπயோட வேல்யூ -1 ஹோல் பவர் n, சைன் nπயோட வேல்யூ 0. இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே π² இன்ட்டு சைன் nπ என்னது 0. அப்போ 0/n 0 இன்ட்டு π² டோட்டலாக ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2π இன்ட்டு காஸ் nπயோட வேல்யூ -1 ஹோல் பவர் n டிவைட் பை n². அப்போ 2π இன்ட்டு -1 ஹோல் பவர் n டிவைட் பை n² கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு சைன் nπயோட வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ 2 இன்ட்டு 0 0/n³ 0. அப்போ டோட்டலாக தேர்ட் டேர்மும் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்ட் டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்மில் சைன் nπ இருக்குது, தேர்ட் டேர்மில் சைன் nπ இருக்குது. சைன் nπயோட வேல்யூ 0. அப்போ 0 சப்ஸ்டியூட் 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் 0 ஆயிரும், தேர்ட் டேர்மும் 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 2π -1 ஹோல் பவர் n டிவைட் பை n²ங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்டெக்ரலோட வேல்யூ. அப்போ இன்டெக்ரல் 0 to π x² cos nx இன்ட்டு dxோட வேல்யூ என்ன சொன்னால் 2π -1 ஹோல் பவர் n டிவைட் பை n². ஓகேங்களா. அப்போ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்படி பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பாலினாமியல் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிறோம், ரிமைனிங் ஃபங்க்ஷனை வீன்னு எடுத்துக்கிறோம். யூன்னு எடுத்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், வீன்னு எடுத்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணும். இன்டகிரேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷனோட வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸாம்பிள் 9.33 எவாலுவேட் இன்டகிரல் 0 to 2π x² sin nx into dx வேர் n is a பாசிட்டிவ் இன்டீஜர். இங்கே நம்ம லாஸ்ட்டில் எக்ஸாம்பிள் 9.31 பார்த்தோம். அதில் இன்டகிரல் அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π, இங்கே லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 2π. அதேமாதிரி அங்கே காஸ் nx, இங்கே என்னது சைன் nx. ஓகேங்களா. அப்போ லிமிட்டு அங்கே மாறுது, இங்கே அதேமாதிரி ஃபங்க்ஷன் இங்கே காஸ் nx பதிலாக இங்கே சைன் nx இருக்குது. வேர் n is a பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட்டில் இருக்கும்போது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை யூன் எடுக்கணும், அனதர் ஃபங்க்ஷனை வீன் எடுக்கணும். எந்த ஃபங்க்ஷனை யூன் எடுக்கணும்னா பாலினாமியல் ஃபங்க்ஷனை யூன் எடுக்கணும், ரிமைனிங் ஃபங்க்ஷனை வீன் எடுக்கணும். யூன் எடுத்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வீன் எடுத்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி சம்லேயே பார்த்தோம். இப்போ சொல்யூஷனில் பாருங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கணும். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 2π x² sin nx into dx. பெர்னோலிஸ் ஃபார்முலா தெரியானது இன்டகிரல் uv into dx ஈக்குவல் டு uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் dash v3 மைனஸ் u ட்ரிபிள் dash v4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதில் நம்ம யூன்னு என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும் x² எடுக்கணுமா. அப்போ u ஈக்குவல் டு x². ரிமைனிங் சைன் nx வீன்னு எடுக்கிறோம். யூன்னு எடுத்தது என்ன பண்ணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா. அப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u dash, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் x⁴n ஃபார்முலா, n இன்ட்டு x⁴n−1 ஃபார்முலா யூஸ் பண்ணால் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகேங்களா. u dash எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டபுள் dash, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. u டபுள் டேஷை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u ட்ரிபிள் dash, இந்த 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஏன் சொன்னால் 2ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ விங்கிறது என்னது சைன் nx-ஆ. அப்போ வீன் எடுத்தது என்ன பண்ணும் இன்டகிரேட் பண்ணுமா. சைன் எக்ஸாக இருந்ததுன்னா இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். இங்கே நமக்கு சைன் nxன்னு இருக்குது. அப்போ சைன் ax ஃபார்மில் இருக்குது. சைன் ax இன்டகிரேட் பண்ணால் சைன் ax-ஐ இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ax டிவைட் பை ஏன்னு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ a இருக்கிற இடத்துல n இருக்குது. அப்போ தேர்ஃபோர் சைன் nx இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx டிவைட் பை n. v இன்டகிரேட் பண்ணால் v1. அப்போ v1 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் nx டிவைட் பை n. இந்த v1 எகைன் இன்டகிரேட் பண்ணால் v2. இந்த காஸ் nx டிவைட் பை n நம்ம என்ன பண்ணுவோம் இன்டகிரேட் பண்ணுவோம். காஸ் n ax-ஆக இருந்தால் நமக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன சொன்னால் சைன் ax டிவைட் பை a. இங்கே a இருக்கிற இடத்துல n இருக்குது. அப்போ காஸ் nx இன்டகிரேட் பண்ணால் சைன் nx டிவைட் பை n. ஆல்ரெடி அங்கே ஒரு n டினாமினேட்டில் இருக்கும். அப்போ n இன்ட்டு n n², ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் nx டிவைட் பை n²ங்கிறது v2. இந்த v2வை எகைன் இன்டகிரேட் பண்ணுறோம் v3.
இந்த sin nx டிவைட் பை n ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு cos nx டிவைட் பை n கியூப்னு வரும், மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ v3 ஈக்குவல் டு காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப். இங்கே சைன் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த சைன் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என்னு வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் 1 பை என் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். என் ஸ்கொயர் இன்ட்டு என் கியூப். அப்போ v3 ஈக்குவல் டு காஸ் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப்னு வரும். v4 வேணுமா சார் அப்படின்னா ஃபார்முலாவில் பாருங்கள் u ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு v4. u ட்ரிபிள் டேஷ்ங்கிறது என்னது, 0. அப்போ 0 இன்ட்டு v4 எதுவாக இருந்தாலும் ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால் v4 தேவையில்லை. அப்போ v3யோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ பாருங்கள் u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், u டேஷ் ஈக்குவல் டு 2x, u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2, u ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 0, v ஈக்குவல் டு சைன் nx, v1 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் nx டிவைட் பை n, v2 ஈக்குவல் டு மைனஸ் சைன் nx டிவைட் பை n ஸ்கொயர், v3 ஈக்குவல் டு காஸ் nx டிவைட் பை n கியூப். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இன்டகிரேட் பண்ணுறதுலாம் நம்ம என்ன பண்ணோம், பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் i ஈக்குவல் டு யூங்கிறது என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு v1 வந்து என்ன, மைனஸ் காஸ் nx டிவைட் பை n. நெக்ஸ்ட்டு மைனஸ் u டேஷ் என்ன சொன்னால் 2x. அப்போ மைனஸ் 2x இன்ட்டு v2 என்ன சார்னா மைனஸ் சைன் nx டிவைட் பை n ஸ்கொயர், மைனஸ் சைன் nx டிவைட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் u டபுள் டேஷ் 2 இன்ட்டு v3 cos nx divided by n cube. அப்போ 2 into cos nx divided by n cube. அப்போ டோட்டலாக u v1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் காஸ் nx டிவைட் பை n மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் சைன் nx டிவைட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் nx டிவைட் பை n கியூப். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 2π. இப்போ அந்த லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது, சைன் கரெக்டாக பண்ணிக்கணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் காஸ் nx டிவைட் பை என்ன, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் nx டிவைட் பை n. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 2x இன்ட்டு சைன் nx டிவைட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 2 காஸ் nx டிவைட் பை n கியூப். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 2π. இப்போ லிமிட் எப்படி அப்ளை பண்ணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது மைனஸ் 2π ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸுக்கு தனியாக நமக்கு மைனஸுக்கு ஸ்கொயர் இல்லை, எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர். அப்போ மைனஸ் 2π ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பையை ஸ்கொயர் பண்ணால் பை ஸ்கொயர். அப்போ மைனஸ் 4π ஸ்கொயர் இன்ட்டு காஸ் n இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னது 2π. அப்போ n இன்ட்டு 2πனா 2nπ. அப்போ டோட்டலாக எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் nx டிவைட் பை n எக்ஸுக்கு பதிலாக 2π அப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 4π ஸ்கொயர் காஸ் 2nπ டிவைட் பை n கிடைக்குது. ப்ளஸ் 2x, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2πனா 2 இன்ட்டு 2π 4π. அப்போ 4π சைன் n இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2πனா n இன்ட்டு 2π 2nπ. அப்போ 4π சைன் 2nπ டிவைட் பை n ஸ்கொயர்னு கிடைக்குது. ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் n இன்ட்டு 2π. அப்போ n இன்ட்டு 2πனா 2nπ. அப்போ 2 காஸ் 2nπ டிவைட் பை n கியூப். 2 காஸ் 2nπ டிவைட் பை n கியூப்னு கிடைக்குது. அப்போ நமக்கு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணும்போது மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0னா 0 ஸ்கொயர் 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 0 இன்ட்டு சைன் nx டிவைட் பை n ஸ்கொயர்னா 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ செகண்ட் டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் n எக்ஸுக்கு பதிலாக 0வா, n இன்ட்டு 0. அப்போ காஸ் 0வோட வேல்யூ என்னது 1. அப்போ 1 இன்ட்டு 2. அப்போ 2 பை n கியூப் இல்லைனா 2 இன்ட்டு 1 பை n கியூப். அப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா 2 இன்ட்டு 1 பை n கியூப்னு கிடைக்குது. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 4π ஸ்கொயர் காஸ் 2nπ டிவைட் பை n ப்ளஸ் 4π சைன் 2nπ டிவைட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 2 காஸ் 2nπ டிவைட் பை n கியூப்ங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணுறோம், இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ காஸ் 2nπயோட வேல்யூ சைன் 2nπயோட வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். காஸ் 2nπ இப்போ என்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 1 2 3 4 பாசிட்டிவ் இன்டிஜர் தானே, எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு இங்கே பை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பார்த்திங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கும். அப்போ ஈவன் நம்பர்னா காஸ் 2π காஸ் 4π காஸ் 6π எதுவாக இருந்தாலும் நமக்கு என்னது ஈவன் நம்பராக இருக்கும்போது காஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ காஸ் 2nπயோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 4π ஸ்கொயர் டிவைட் பை n, அதுதான் இங்கே எழுதிருக்கோம். மைனஸ் 4π ஸ்கொயர் டிவைட் பை n, இந்த காஸ் 2nπயோட வேல்யூ 1. ப்ளஸ் இங்கே சைன் 2 என்னுக்கு பதில் வேல்யூ வந்து 0ன்னு வச்சுங்க, என்னது சைன் பை 1னா சைன் 2π. அப்போ பையில் சைனில் பார்க்கும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் பை ஈவனாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி டோட்டலாக அதோட வேல்யூ என்னது 0. அப்போ சைன் 2πயோட வேல்யூ 0 இன்ட்டு 4π டிவைட் பை n சொன்னால் டோட்டலாக செகண்ட் டேர்ம் 0. ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 2nπயோட வேல்யூ இப்போ தான் பார்த்தா என்னது 1. அப்போ 2 இன்ட்டு
1 டிவைட் பை n கியூப். அப்போ 2/n கியூப் இன்ட்டு 1ன்னு போட்டுருக்கோம். இந்த மைனஸை உள்ள இந்த லோயர் லிமிட் இருக்குல்ல, அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2/n கியூப். சொல்கிறது புரியுதா? cos 2n பையோட வேல்யூ 1, sin 2n பையோட வேல்யூ 0. இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 4π ஸ்கொயர் டிவைட் பை n. இங்கே sin 2 பையோட வேல்யூ 0, 0னா செகண்ட் டேர்ம் 0 ஆயிடுது. cos 2n பையோட வேல்யூ 1. அப்போ 2/n கியூப் நடக்குது. இந்த 2/n கியூப் மைனஸ் 2/n கியூப்ங்கிறது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். அப்போ மைனஸ் 4πn ஸ்கொயர் மைனஸ் 4π ஸ்கொயர் டிவைட் பை n ப்ளஸ் 2/n கியூப் மைனஸ் 2/n கியூப். இந்த ப்ளஸ் 2/n கியூப் மைனஸ் 2/n கியூப் கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் வேல்யூ என்னது? மைனஸ் 4π ஸ்கொயர் டிவைட் பை n. மைனஸ் 4π ஸ்கொயர் பை nங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷனோட வேல்யூ. தேர்ஃபோர் இன்டகரல் 0 to π x ஸ்கொயர் sin nx into dx ஈக்குவல் டு மைனஸ் 4π ஸ்கொயர் டிவைட் பை n. மைனஸ் 4π ஸ்கொயர் டிவைட் பை n. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.4ல் ஃபோர்த் சம். எவாலுவேட் தி ஃபாலோயிங் இன்டகரல் 0 to π/2 x ஸ்கொயர் cos 2x into dx. எக்ஸசைஸ் 9.4ல் நமக்கு எத்தனாவது சம்? ஃபோர்த்து சம். பாருங்கள், சம் என்னது? இன்டகரல் 0 to π/2 இன்டகரல் 0 to π/2 x ஸ்கொயர் cos 2x into dx. எப்பயும் போல் இங்கே பாருங்கள், ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ மல்டிப்ளையில் இருக்கும்போது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இன்னொரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணும். எந்த ஃபங்க்ஷனை சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா பாலினாமியல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ரிமைனிங் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே பாலினாமியல் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ரிமைனிங் cos 2xஐ இன்டகிரேட் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷனை என்ன பண்ணுறோம்? ஐன்னு எடுத்துகிறோம். சொல்யூஷனில் பாருங்கள், லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/2 x ஸ்கொயர் cos 2x into dx. பெர்னோலிஸ் ஃபார்முலா தெரியும். இன்டகரல் u v dx ஈக்குவல் டு u v1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் எக்ஸட்ரா. இதில் நம்ம எதை யூன்னு எடுத்து சொன்னோம்? எக்ஸ் ஸ்கொயரா? அப்போ டேக்கிங் u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். v என்னது? ரிமைனிங் cos 2x. அப்போ v ஈக்குவல் டு cos 2x. யூன்னு எடுத்தது என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷ், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? x பவர் n ஃபார்முலா, n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. அப்போ x பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. u டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டபுள் டேஷ், 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. u டபுள் டேஷை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u ட்ரிபிள் டேஷ், 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஏன் சார்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. v என்ன சார்னா cos 2x. vன்னு எடுத்தது என்ன பண்ணும்? இன்டகிரேட் பண்ணும். vயை இன்டகிரேட் பண்ணால் v1. இங்கே cos 2xங்கிறது என்ன? cos xஐ இன்டகிரேட் பண்ணால் sin x. அதுவே cos axஐ இன்டகிரேட் பண்ணால் sin ax டிவைட் பை a. இங்கே a இருக்கிற பிளேஸில் என்ன சார்னா 2 இருக்குது. அப்போ cos 2x இன்டகிரேட் பண்ணால் sin 2x டிவைட் பை 2. இந்த v1ஐ அகைன் இன்டகிரேட் பண்ணால் v2, sin 2x டிவைட் பை 2வை இன்டகிரேட் பண்ணும். sin xஐ இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos x. அப்போ sin 2xஐ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு cos 2x டிவைட் பை 2ன்னு வரும், மைனஸ் cos 2x டிவைட் பை 2ன்னு வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ மைனஸ் cos 2x டிவைட் பை 4ன்னு வரும். அப்போ v2 ஈக்குவல் டு மைனஸ் cos 2x டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். இந்த v2ஐ அகைன் இன்டகிரேட் பண்ணால் v3, cos 2xஐ நம்ம இன்டகிரேட் பண்ணால் cos 2xஐ இன்டகிரேட் பண்ணால் sin 2x டிவைட் பை 2ன்னு வரும். ஆல்ரெடி அங்கே மைனஸ் 1/4 இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் 4 இருக்குது, இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு 2 வரும். 4 into 2 8. அப்போ மைனஸ் sin 2x டிவைட் பை 8ன்னு வரும். அப்போ v3 ஈக்குவல் டு மைனஸ் sin 2x டிவைட் பை 8ன்னு வரும். v4 அடுத்து நெக்ஸ்ட் v3 இன்டகிரேட் பண்ணால் v4 வேணுமா சார்னா நமக்கு u ட்ரிபிள் டேஷ் இன்ட்டு v4 தான் ஃபார்முலாவில் வரும். அப்போ u ட்ரிபிள் டேஷ் வந்து என்ன சொன்னால் 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிடும். அதனால v4 நமக்கு தேவையில்லை, v3யோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், u டேஷ் ஈக்குவல் டு 2x, u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2, u ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 0, v ஈக்குவல் டு cos 2x, v1 ஈக்குவல் டு sin 2x டிவைட் பை 2, v2 ஈக்குவல் டு மைனஸ் cos 2x டிவைட் பை 4, v3 ஈக்குவல் டு மைனஸ் sin 2x டிவைட் பை 8. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இன்டகிரேட் பண்ணுறதுலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போ i ஈக்குவல் டு u என்ன சார்? u v1, u என்னது? எக்ஸ் ஸ்கொயர், v1 sin 2x divided by 2. அப்போ x ஸ்கொயர் இன்ட்டு sin 2x divided by 2. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ் u டேஷ் என்னது? 2x. அப்போ மைனஸ் 2x இன்ட்டு u v டேஷ் v2 என்னது? மைனஸ் cos 2x divided by 4. அப்போ மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் cos 2x divided by 4 ப்ளஸ் u டபுள் டேஷ் என்ன சார்னா 2. அடுத்தது v3 என்னது? மைனஸ் sin 2x divided by 2, sin 2x divided by 8. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் sin 2x divided by 8. ஓகேங்களா? இப்போ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to π/2. இப்போ சிம்பிளை பண்ணுறதெல்லாம் சிம்பிளை பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள்,
டினாமினேட்டரில் 4 இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் 2க்கும் 4 கேன்சல் பண்ணால் 2 2s are 4. இங்கே டினாமினேட்டரில் 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2க்கு 8 கேன்சல் பண்ணால் 4 2s are 8. ஓகேங்களா? அப்போ இங்கே 4 வரும். அப்போ நமக்கு என்ன சார் வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2x டிவைட் பை 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x. அப்போ ப்ளஸ் எக்ஸ் காஸ் 2x டிவைட் பை 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் 2x டிவைட் பை 4. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π/2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும். லிமிட்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எல்லாத்துலேயுமே டினாமினேட்டரில் ஒரு 2வை காமனாக எடுக்கலாம். அப்போ ஒரு 2வை காமனாக எடுத்தோம்னா 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் 2x ப்ளஸ் எக்ஸ் காஸ் 2x எக்ஸ் ஸ்கொயர் சைன் 2x ப்ளஸ் எக்ஸ் காஸ் 2x மைனஸ் சைன் 2x டிவைட் பை 2. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இந்த 3 டேர்ம்லேருந்து ஒரு 1/2வை காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் சைன் 2x ப்ளஸ் எக்ஸ் காஸ் 2x மைனஸ் சைன் 2x டிவைட் பை 2. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π/2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும் எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக π/2னா π/2 ஹோல் ஸ்கொயர். π/2வை ஸ்கொயர் பண்ணால் பை ஸ்கொயர் டிவைட் பை 4. அப்போ பை ஸ்கொயர் டிவைட் பை 4 சைன் 2 இன்ட்டு π/2. இந்த 2வும் இந்த 2வை கேன்சல் ஆச்சுன்னா சைன் பைன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட்னா சைன் 2 இன்ட்டு π/2 2 கேன்சல் ஆச்சுன்னா சைன் பை. அப்போ எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு சைன் பை ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2π. எக்ஸுக்கு பதிலாக π/2. அப்போ π/2 இன்ட்டு காஸ் 2 இன்ட்டு π/2னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ் பை. அப்போ செகண்ட் டேர்ம் வந்து என்ன கிடைக்கும் π/2 காஸ் பை மைனஸ் சைன் 2 இன்ட்டு π/2 2 கேன்சல் ஆச்சுன்னா சைன் பை டிவைட் பை 2னு வரும். அப்போ 1/2 இன்ட்டு சைன் பை. அப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் பை ஸ்கொயர் பை 4 சைன் பை ப்ளஸ் π/2 காஸ் பை மைனஸ் 1/2 சைன் பை மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்னது 0. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 0னா 0 இன்ட்டு எனிதிங் ஃபஸ்ட்டு டேர்ம் 0. செகண்ட் டேர்ம் எக்ஸுக்கு பதிலாக 0னா 0 இன்ட்டு எனிதிங் செகண்ட் டேர்மும் 0. இங்கே சைன் 2xல எக்ஸுக்கு பதிலாக 0 சொன்னால் சைன் 0னு வரும். சைன் 0ட வேல்யூ 0. அப்போ 0/2 0. அப்போ தேர்ட் டேர்ம் 0. அப்போ டோட்டலாக இங்கே லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எல்லாமே டோட்டலாக என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. அப்போ அப்பர் லிமிட் மட்டும்தான் இருக்குது. அப்போ அப்பர் லிமிட்டை மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சைனில் சைன் பையோட வேல்யூ மல்டிபிள்ஸ் ஆஃப் பை ஈவனாக இருந்தாலும் ஆட்னாக இருந்தாலும் நமக்கு சைன் பையோட வேல்யூ என்னது 0. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு சைன் பை இருக்கா? அப்போ சைன் பையோட வேல்யூ 0. 0 இன்ட்டு பை ஸ்கொயர் பை 4னா ஃபஸ்ட்டு டேர்ம் 0. தேர்ட் டேர்ம் பாருங்கள் 1/2 இன்ட்டு சைன் பை. சைன் பையோட வேல்யூ 0. 0 இன்ட்டு 1/2 0. அப்போ தேர்ட் டேர்ம் என்னது 0. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் 0, தேர்ட் டேர்மும் 0. செகண்ட் டேர்ம் பாருங்கள் π/2 இன்ட்டு காஸ் பை. காசில் சொல்லும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் பை ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ -1. அப்போ காஸ் பைங்கிறது என்னது? பைங்கிறது ஆட் நம்பர். அப்போ காஸ் பையோட வேல்யூ -1. அப்போ π/2 இன்ட்டு -1. அப்போ டோட்டலாக பாருங்கள் 1/2 எக்ஸ்ட்ரா அவுட் சைடில் இருக்குது. அப்போ 1/2 இன்ட்டு 0 ப்ளஸ் π/2 இன்ட்டு -1 -0. அப்போ π/2 இன்ட்டு -1 அது மைனஸ் π/2வா? அப்போ 1/2 இன்ட்டு மைனஸ் π/2 ரெண்டையும் ஆட் பண்ணால் டினாமினேட்டர் 2 இன்ட்டு 2 4. அப்போ மைனஸ் π/4. மைனஸ் π/4ங்கிறது என்ன சொன்னால் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேஷனோட வேல்யூ. therefore இன்டகிரல் 0 to π/2 எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x இன்ட்டு dxோட வேல்யூ மைனஸ் π/4. அப்போ இங்கே நமக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்த 3 சம்முமே என்ன சொன்னால் பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் செஞ்சுருக்கோம். பெர்னோலிஸ் ஃபார்முலா எப்போ சார் யூஸ் பண்ணால் 2 ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு ஃபங்க்ஷனை யூன் எடுக்கணும், அனதர் ஃபங்க்ஷனை வீன் எடுக்கணும். யூன் எடுத்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வீன் எடுத்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ். அப்போ ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். ஓகேங்களா? ஃபார்முலா தெளிவாக இருக்கணும். அப்போ லாஸ்ட் சம் இன்டகிரல் 0 to π/2 எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x இன்ட்டு dxோட வேல்யூ மைனஸ் π/4.